வந்து அவங்களுடைய சந்ததி, அவங்களுடைய முன்னோர்களை வச்சு தான் பெருமை. எப்போவுமே நம்ம சொல்லும்போது நம்ம முன்னோர்களுடைய பெருமையை சொல்லாமல் நம்ம பெருமையை சொல்லக்கூடாது. என்ன, தசரத மகா சக்கரவர்த்தி, என்ன அவனை வச்சுத்தான் ராமனை என்ன சொல்கிறோம், சக்கரவர்த்தி திருமகன் அழைக்கிறோம், தாசரதின்னு அழைக்கிறோம். என்ன, ராமனுடைய பெருமை எவ்வளவோ இருந்தாலுமே அப்பாவோட பேரை சேர்த்து தானே சொல்கிறோம். இப்போ அடியேனே ஒரு இடத்துக்கு போனால் இவர் இன்னாருடைய பிள்ளைப்பா அப்படிம்பாங்க. என்ன, அப்போ எங்கள் அப்பாவுக்கும் பெருமை போய் சேருது பார்த்தீங்களா. அடியேன் எவ்வளவோ செஞ்சாலுமே அப்பாவுடைய பெருமை வைத்து தான் என்னுடைய பெருமை இருக்குது பார்த்தீங்களா. இவன் இன்னார், இந்த என்னுடைய தாயாரை சொல்லி என்னுடைய பேரை சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லும்போது இதெல்லாம் நம்ம முன்னோருடைய பெருமை பார்த்தீங்களா. அதுபோல் இனிஷியல் வைக்கிறா ஆண்டாள் இந்த பாசுரத்தில். என்ன, கண்ணன் யாருன்னு இவன் யாரை போற்றுறான்னு நேரடியாக சொல்லவே இல்லை. நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த மார்கழி திங்கள் பாசுரத்திலேயோ வேறு பாசுரத்திலேயோ பார்த்தீங்கன்னா கண்ணன்ங்கிற வார்த்தையே வராது. இதை நீங்கள் கேட்டிருக்கீங்களா? கண்ணன் என்ற வார்த்தை வராது. ஏன்னா அங்கே உட்காந்துருக்கான் மாமன், யாரு, கம்சன். அவன் பேர் அவன் கேட்டா ஓடி வந்து கண்டுபிடிச்சி அவனை வந்து வதம் பண்ணிடுவான், அவனை இம்சை பண்ணுவாங்கிற அந்த பயத்தில் ஆண்டாள் நேரடியாக கண்ணன் பேரை எந்த பாசுரத்திலையுமே விடிக்கலைங்க. எப்படி இருக்கும் பாருங்க. பாகவதத்தில் கூட கண்ணன் பேர் வந்துடும், ஆனால் இதில் ஆண்டாள் அவ்வளவு கண்ணன் மேலே ஒரு காதல், ஒரு அக்கறை. என்ன, ஆகையாலே இங்கே அப்பா பேரை மட்டும் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் அப்படின்னு சொல்லி அம்மா பேர் அப்புறம் 2 இனிஷியல் இன்னைக்கு நம்ம நிறைய பேர் வைக்கிறாங்க. ஆண்டாள் என்னைக்கோ வச்சுட்டா அப்பா பேரையும் அம்மா பேரையும் சேர்த்து. என்ன, ஆகையாலே கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏறார்ந்த கண்ணி யசோதை இளம் சிங்கம் கார்மேனி செங்கண் கதிர்மதியம் போல் முகத்தான் யாரு அவன், அவன் யாரு, அவன் யாரு, அவன் யாருன்னு கேட்கும்போது நாராயணனே, அவன்தான் நாராயணன், நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழ படிந்தேலோ ரெம்பாவாய். அப்படின்னா